கிடைத்த இந்த அற்புதமான ரமலானை பயன்படுத்தாமல் 10 11 அதோடு முடிந்தது என்று ரமலானை கழிப்பவர்கள் உண்மையிலேயே துர்பாக்கியசாலி. அதனால்தான் ரமலான் வருவதை நேசிக்க வேண்டும். வந்துருச்சு ரமலான், வந்துருச்சு ரமலான். வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? யதார்த்தம் தானே? அல்லது ஏதோ ஒரு பெரிய ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு கட்டிட்டாருன்னா திறப்பு விழா வைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு ஆசையா இருப்பார். எல்லாம் வந்து பார்க்கணும், எல்லாரும் பாராட்டணும், ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? அது மாதிரி நம்மை நெருங்கி விட்டது ரமலான். இன்னும் ஓரிரு நாளில் ரமலான் வரப்போகிறது. ரப்பே, நான் நோன்பு வைக்க வேண்டும், அந்த ரமலானை ஹயாத்தாக்க வேண்டும், நின்று வணங்க வேண்டும், தான தர்மம் வணங்க வேண்டும், பகையை குறைக்க வேண்டும், வீண் பேச்சை குறைக்க வேண்டும், அனைவரிடத்திலும் அன்போடு பழக வேண்டும், அந்த மாதத்தை உன் அருளோடு கழிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட